ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைனி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் லாகின் பண்ணணும். யூடியூப் லாகின் பண்ண உடனே இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட ஐகான் இருக்கா, அந்த ஐகானில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யோர் சேனல் இருக்குல்ல, அந்த யோர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே கஸ்டமைஸ் சேனல் இருக்கா, அந்த கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கூப்பிட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நிறைய ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் இந்த 4th இருக்க ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்ச்னு இருக்கா, இங்கே ரிசர்ச்னு இருக்கா, அந்த ரிசர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இது என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப், யுவர் வியூவர்ஸ் சர்ச் சேவ்ட் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்னா, யூடியூப்பில் நிறையா மக்கள் என்ன கண்டென்ட் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இங்கே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா, இந்த இடத்துல நான் கேக் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது கேக்குன்னு டைப் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் காட்டுறாங்க. கேக் ரெசிபி, கேக் டெக்கரேட்டிங், சாக்லேட் கேக், இதெல்லாம் மக்கள் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்க வீடியோஸ் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வியூஸ் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் நிறையா வந்துச்சுன்னா உங்கள் சேனல் நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேக் பனானா அப்படின்னா, பனானா கேக் இன்னும் நிறைய பேர் வீடியோஸ் சர்ச் பண்ணுறாங்க. இங்கே ஹைன்னு இருக்கா, இங்கே பாருங்கள் கீழே நெக்ஸ்ட் பேஜ் கூட நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்திங்கன்னா இங்கேயும் நிறையா டாபிக்ஸ் காட்டுறாங்க. இந்த டாப்பிக்கில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே சேவ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இங்கே சேவ்டுன்னு இருக்கா, அந்த சேவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க டாபிக்ஸ்லாம் காட்டும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இப்போது இங்கே ஆல் சர்ச்சஸ் அப்படின்னு இருக்கா, இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்கே எல்லா கண்ட்ரீஸ் நேமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நாம் இந்தியாவில் நிறைய மக்கள் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்தியாவில் இந்த டாபிக்ஸில் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வியூஸ் கிடைக்கும். இப்போ யுவர் வியூவர்ஸ் சர்ச் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்கன்னு இருக்குது. இதில் இன்னொன்று என்ன இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த சேனலுக்கு தகுந்த டாபிக் தான் நீங்கள் எடுத்து போடணும். நீங்கள் குக்கிங் சேனல் வச்சிங்கன்னா குக்கிங் டாபிக், இப்போ டொமேட்டோ ரைஸிங் இருக்குன்னா நீங்கள் அதை சர்ச் அதை வீடியோ பண்ணி போடலாம். அதை விட்டு உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுவும் வீடியோஸ் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனல் மோஸ்ட்டாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு டெக் சேனல் வச்சுருக்கீங்கன்னா எடிட்டிங் அந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ் நீங்கள் வீடியோ பண்ணி போடலாம். இதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இங்கே ஆல் சர்ச்சஸ் அப்படின்னு இருக்கா, அந்த ஆல் சர்ச்சஸில் கண்டென்ட் கேப்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கா, அது கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். கண்டென்ட் கேப்ஸ் ஒன்லினா என்னென்னா, இப்போ நிறையா மக்கள் இந்த டாப்பிக்லாம் சர்ச் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கேற்ற கரெக்டான வீடியோஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி எப்போயோ போட்ட வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லலாம்.
அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரீச் கிடைக்கும் உங்கள் சேனலுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், யூடியூப் தம்ப்நெயில் இதெல்லாம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய சர்ச் பண்ணுறாங்க. இப்போ அக்ராஸ் யூடியூப் அதுலேயும் வந்து கண்டென்ட் கேப்ஸ் கேக் நான் போட்டதுக்கு கண்டென்ட் கேப்ஸ் ஒன்லி கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ்க்கு காமிக்கிறாங்க. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வியூஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வியூஸ் வரனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. மெயினாக என்னென்னா உங்கள் சேனலுக்கு இப்போ நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் போடுங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதாவது வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங்காக தான் அந்த சேனல் ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வேறு எதாவது வீடியோ போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் திரும்பி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அவங்க போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய யூடியூப் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.